ஹாய் ஹலோ நம்பளே எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பொங்கலவி. சோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா டிஎன்இபில இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ டிஎன்இபில இருந்து பாத்தீங்கன்னா சென்னை லொகேஷன்ல இருந்து 2 வகையான பணிகளுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்மீடியட் சிஎஸ் கேட்டகரி லெவலுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா டிஎன்இபிக்கு வந்து கோர் செக்ரட்டரி போர்டு போஸ்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஏசிஎஸ் அண்ட் எஃப்சிஎஸ்க்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இந்த 2 பணிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம், எவ்வளவு கேட்டகரி போஸ்டிங் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க, எலிஜிபிள் கேட்டகரி டீடைல்ஸ் எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோல உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் சேனல் கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கோம். சோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நம்ம இப்ப நம்ம அந்த ஆபீஸ் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, நம்ம இப்ப திரையில பாத்துட்டு இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் நோட்டிபிகேஷன் டிஎன்இபில இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன். அதாவது தமிழ்நாடு பவர் கார்பரேஷன் லிமிடெட்ல நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 2 வகையான பணிகள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. கோர் செக்ரட்டரி ஏசிஎஸ் எஃப்சிஎஸ்க்கும் அதே மாதிரி சிஎஸ் இன்டர்மீடியட் பாஸ்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இந்த கோர் செக்ரட்டரி ஏசிஎஸ் எஃப்சிஎஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 1 காலி பணியிடங்களும், இன்டர்மீடியட் பாஸ்டு சிஎஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 4 காலி பணியிடங்களும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இந்த கோர் செக்ரட்டரி ஏசிஎஸ் எஃப்சிஎஸ்க்கு மட்டும் பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி சிஎஸ் இன்டர்மீடியட் பாஸ்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 4 காலி பணியிடங்களுக்கு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க. சோ கான்ட்ராக்ட் அடிப்படையில தான் வந்து எடுக்க போறாங்க. இந்த கோர்ஸ் செக்ரட்டரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் வந்து கான்ட்ராக்ட் அடிப்படையில வந்து எடுக்க போறாங்க. இன்டர்மீடியட் பாசிட்டிவ் சிஎஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கும் வந்து கான்ட்ராக்ட் அடிப்படையில வந்து எடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கோர்ஸ் செக்ரட்டரி ஏசிஎஸ் எஃப்சிஎஸ்க்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து மினிமம் எக்ஸ்பென்ஸ் வந்து இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. பட் இன்டர்மீடியட் பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்து இருக்கணும் வந்து அவசியம் இல்லை வந்து சொல்லிட்டாங்க. இந்த ஏசிஎஸ் எஃப்சிஎஸ் போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப் டு 30 வயசு இருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம். இதே வந்து பாத்தீங்கன்னா கோர் செக்ரட்டரிக்கு வந்து பாத்தீங்கன்னா அப் டு 22 வயசு இருந்தா மட்டும்தான் வந்து விண்ணப்பிக்க முடியும் வந்து சொல்லியிருக்காங்க. சரி, இதுக்கான மாத சம்பளம் பெர் மந்த்துக்கு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த செக்ரட்டரி போஸ்டிங் வந்து மாதம் 1 லட்சம் ரூபாய் வந்து சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வந்து இன்டர்மீடியட் பாஸ்ட் 4 காலி பணியிடங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாதம் 20,000 ரூபாய் வந்து சம்பளம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா 30/1/2025 வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது அப்ளிகேஷன் ஃபார்ம். இதுதான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல உங்களோட நேம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கேப் லெட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி இந்த பாக்ஸ்க்குள்ள உங்களோட போட்டோ ஒட்டி சிக்னேச்சர் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி உங்களோட ஃபாதர் ஹஸ்பண்ட் நேம் வந்து மென்ஷன் பண்ணணும். நீங்க மேலா ஃபீமேலா வந்து மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய அட்ரஸ் வந்து பிரசன்ட் அட்ரஸ், ஃபுல் அட்ரஸ் வந்து நீங்க மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களோட போன் நம்பர் கரெக்டா வந்து கொடுக்கணும். மொபைல் நம்பர் இருந்துச்சுன்னா அதை நீங்க வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய இமெயில் ஐடி வந்து கரெக்டா கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து கரெக்டா இது வந்து வித் பின்கோட் நம்பரோட வந்து கொடுக்கணும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து மென்ஷன் பண்ணி பர்த் சர்டிஃபிகேட் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும். நீங்க நேஷனாலிட்டி வந்து இந்தியன் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மெட்டீரியல் மேரிடா அன்மேரிடா விண்டோவா டிவோர்ஸ் அது வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்க என்ன குவாலிபிகேஷன் என்ன படிச்சிருக்கீங்க அதை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுடைய சேலரி எக்ஸ்பெக்டேஷன் சோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்ரட்டரி போஸ்டிங் வந்து 1 லட்சம் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்டர்மீடியட் போஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாதம் 20,000 கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து உங்களுடைய சேலரி எக்ஸ்பெக்டேஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த பாக்ஸ்ல வந்து நீங்க மென்ஷன் பண்ணலாம். அதே மாதிரி வந்து உங்களுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன் 10th 12th டிகிரி போஸ்ட் குவாலிபிகேஷன் அதர் டிகிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் நீங்க வந்து மென்ஷன் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த கம்பெனில வேலை பார்த்தீங்க, எந்த மாதிரி டைப், உங்களோட டெசிக்னேஷன் என்ன, நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்கிருந்தீங்க, உங்களோட டேட் ஆஃப் ஜாயினிங் என்ன, கடைசி எப்ப ரிலீவ் பண்ணீங்க, உங்களோட ஒர்க் எந்த மாதிரி இருக்கும், அதை வந்து இந்த 12வது காலம் வந்து மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் எல்லாம் வந்து தெரியும், தமிழ், இங்கிலீஷ், இந்த மாதிரி வந்து ஹிந்தி, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் எல்லாம் தெரியுமோ அதை வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி அதர் ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் மென்ஷன் பண்ணலாம். ட்ரைனிங் நீங்க அட்டெண்ட் பண்ணிருந்தாலும் மென்ஷன் பண்ணலாம். இல்லைன்னா வேற ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் நீங்க வந்து கொடுக்கலாம்.
ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் வந்து கொடுக்கணும். சோ எந்த ஊர்ல வந்து அப்ளை பண்றீங்க, டேட், இது எல்லாமே கரெக்டா வந்து ஃபில் பண்ணிட்டு 30/1/2025 உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சேர்ற மாதிரி அனுப்பணும். சோ அலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ், Facebook, Instagram வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்க டிஎன்இபிக்கு படிச்சிட்டு இருக்க நண்பர் நம்பிக்கை இருக்கும், உங்களுக்கான மெட்டீரியல் நாங்களே வந்து ப்ரொவைட் பண்றோம். ஏஇ, ஜேஇ, டிஏ, அசிஸ்டன்ட் இந்த போஸ்டிங் தனித்தனியா வந்து நாங்க கொடுக்குறோம். இதே மாதிரி டிஎன்பிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா சமச்சீர் கல்வியின் அடிப்படையில பாட வரியா வந்து பாத்தீங்கன்னா தமிழ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல், கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொடுக்குறோம். இதே மாதிரி போஸ்ட் ஆபீஸ் இருக்குது, சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், ரயில்வே துறை எக்ஸாமா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கட்டும், எல்லா துறை எக்ஸாமுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி மெட்டீரியல் வந்து கொடுக்குறோம். இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். So thank you friends, thank you so much, all the best for your career.